அனைத்து பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் அன்பான காலை வணக்கங்கள். எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களுடைய ஒரு இந்த முகநூலும் எக்ஸ்தலமும் இன்ஸ்டாகிராமெல்லாம் சிலராலே கையகப்படுத்தப்பட்டு முடக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து எங்களுடைய பாட்டாளி ஊடகப் பேரவையுடைய ஒருங்கிணைப்பாளர் சோழன்குமார் இருக்கார். எங்களுடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர் அன்பு தம்பி முரளி சங்கர் இருக்காரு. நம்முடைய சமூக நீதி பேரவையுடைய வழக்கறிஞர் சமூக நீதி பேரவையுடைய தலைவர் அன்புக்குரிய உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கோபு, சென்னை ஒருங்கிணைந்த மாவட்ட பொறுப்பாளர் பூபதி, இந்த மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் மற்ற எல்லாம் என்னுடைய சென்னை மாவட்ட செயலாளர்லாம் அங்கே இருக்கிறாங்க. இதை முதல்ல வெளியிட்டலாமா? அது குறித்து எங்களுடைய ஊடகப்பேரவை ஒருங்கிணைப்பாளர் சோழன்குமார் கூடத்தில் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா 28/5/2025 பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய முகநூல் கணக்கு, எக்ஸ் தளம், இன்ஸ்டாகிராம் அனைத்தும் முடக்கப்பட்டுள்ளது. இது மூணும் பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்தியவர்கள், ஐயாவுடைய இந்த 3 கணக்குகளையும் பயன்படுத்தியவர்கள் மருத்துவர் அன்புமணி அவர்களுடைய குழுவினர். பெயர் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாவேந்தன் என்கின்ற நபர் ஒருவர், அருள் ரத்னம் என்பவர், வினோபா பூபதி, வழக்கறிஞர் பாலு, இவர்கள்தான் இந்த 3 கணக்குகளையும் பயன்படுத்தி வந்தனர். மேற்பொருளிட்டு வந்தனர். அப்போ பார்த்தீங்கன்னா 28/5/2025 பிறகு இது முடக்கப்பட்டிருக்கு. எந்த விதமான செய்திகளும் இல்லை. அதையும் நீங்களே பார்த்துக்கலாம், அதோடைய கணக்குகளில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நாங்கள் எங்களுடைய தரப்பின் மருத்துவர் ஐயா அவர்களுடைய தரப்பின் சார்பாக 4/7 பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய சார்பாக 4/7/2025 இது சம்பந்தமாக டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் SCCIC/CCW சென்னை 83க்கு நாங்கள் ஒரு புகார் கடிதத்தை அனுப்பியிருந்தோம். 25/7/2025 பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதற்குண்டான மேலும் ஆதாரங்களை தருமாறு அவர்கள் பணித்தார்கள். அந்த ஆதாரங்களையும் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். இதுவரையும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. மீண்டும் இன்றைக்கு அவர்களை சந்திக்கிறதற்காக நாங்கள் முயற்சி செய்திருக்கின்றோம். இன்றைக்கு பார்க்க போகிறோம்.